அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பார்த்தசாரதி அவர்களின் 17வது நம்பருக்கு ஒரு பதில் என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். அன்றும் கௌரிக்கு ஏமாற்றம்தான். ஒன்றும் இல்லைங்கம்மா என்று வார்த்தைகளால் சொல்லியதை விளக்குவது போல் இடது கையில் இருந்த கடித அடுக்கை நழுவ விட்டு விடாமல் ஜாக்கிரதையாக வலது கையை மேலே தூக்கி விரல்களை விழித்து கிடையாதென்று மறுப்பதற்கு அபிநயமாக ஒரு சுழற்றி அதை சைகையால் நிரூபித்த பின் இருந்தால் கொடுக்க மாட்டேனா என்பது போல் தெரியாத தானே சிரித்து மேலே நடந்தார். தபால்காரன் ஆயிடும். நாள் தவறாமல் கடிதங்களை ஷார்ட் செய்யும் போது கௌரி நம்பர் 17 கடகம்பால் ஸ்ட்ரீட் என்று விலாசமிட்ட ஒரு கார்டையோ கவரையோ இங்கிலாந்து கவரையோ ஆவலோடு எதிர்பார்த்து தேடுவது கடந்த சில மாதங்களாக நாயுடுவுக்கு ஒரு வழக்கமாயிருந்தது. தபால்காரன் என்பவன் பலருடைய கடிதங்களை சுமந்து கொண்டே போய் சேர்க்க வேண்டும். அப்படி சுமந்து கொண்டு போகிற கடிதங்களில் அன்று அவற்றை அடைய போகிறவர்களின் சுகமும் இருக்கலாம், துக்கமும் இருக்கலாம், அதிர்ச்சியும் இருக்கலாம். ஆனால் அவற்றை தபால்காரன் சுமப்பதில்லை என்றாலும் இந்த 17ஆம் நம்பர் பெண்ணுக்கு பதில் கடிதம் ஒன்றும் கொடுக்காமலே போகிற சுமை நாயுடுவின் மனதில் நாளுக்கு நாள் கனத்து கொண்டே போயிற்று. ஒவ்வொரு நாளும் சுற்று முடித்து கடிதங்களை பட்டுவாட செய்தான பின் அவருடைய கைகளின் பாரம் குறைகிற சமயம் மனதின் பாரம் அதிகமாகும்படி செய்திருக்கிறாள் இந்த 17ஆம் நம்பர் பெண். கடந்த 25 வருடங்களுக்கு மேற்பட்ட சர்வீஸில் தபால்கார நாயுடு இப்படி யாருக்காகவும் மனமிறங்கி உருகியதும் தவித்ததும் இல்லை. நாங்க குங்குமம் சமைக்கிற கழுதம்பாங்களே அந்த மாதிரிங்க. கொண்டு போய் கொடுக்கிற கடுதாசில நல்லதோ கெட்டதோ சுகமோ துக்கமோ எது வேணுமனா இருக்கலாம். அதனால நாங்க பாதிக்கப்படுறதில்லை என்று நாயுடு சில சமயங்களில் விலாசதாரர்களிடம் வேதாந்தபரமாக பேசுவதும் உண்டு. அப்படி பேசும்போது ஏதோ கை நிறைய சுகதுக்கங்களை அல்லது இன்ப துன்பங்களை அடக்கி கொண்டு போய் அவர்களுக்கு சேர வேண்டியதை அவர்களுடைய விலாசம் தவறாமல் உதறிவிட்டு பாரத்தை குறைத்து கொள்ளும் விதியின் நடுநிலை பிறவாதொரு நாயகனை போல் அவருடைய குரல் ஒலிக்கும். தபால்காரன் வருகின்ற நேரத்தை எதிர்பார்த்து அந்த நேரத்தை நம்பும் ஆவலிலேயே மற்ற நேரத்தை எல்லாம் போக்கிவிட்டு நிற்கும் அசடுகளை அவர் நிறைய பார்த்திருக்கிறார். அப்படி அசடுகளில் உறுதியாக இருந்த இந்த 17ஆம் நம்பர் பெண்ணை அவரால் நினைக்க முடியாது. 17ஆம் நம்பர் வீடு என்கிற 8 ஒன்று குடித்தனங்கள் அடங்கிய நீண்ட இருள் மாளிகையில் ஏதோ ஒரு சின்னஞ்சிறு அறையில் அந்த பெண்ணும் அவளுடைய 2 குழந்தைகளும் இருக்கின்றார்கள். தினந்தோறும் காலையில் அதே 10 மணிக்கு தபால்கார நாயுடு முதல் டெலிவரிக்கான கடிதங்களோடு கனகம்பால் தெருமுனையில் திரும்பி உள்ளே நுழைவதற்கும் அந்த பெண் குழந்தைகள் பின்தொடர வாசலுக்கு வந்து ஏக்கத்தோடு நிற்பதற்கும் சரியாக இருக்கும். கௌரின்னு ஏதாவது பாருங்க நாயுடு என்று அந்த பெண் பொறுமையையும் நம்பிக்கையும் விட்டுவிடாமல் நாள் தவறாமல் நிதானமாக கேட்கிற போது இவளுக்கு இல்லை என்று சொல்லும்படி வேண்டியிருக்கிறதே என்று ஏக்கத்தோடுதான் நாயுடுவும் பதில் சொல்லியிருக்கிறார். சில வெள்ளிக்கிழமைகளில் தலைமுழுகி ஆறவிட்ட கூந்தல் முதுகிலே காடாய் புரள நெற்றியில் குங்குமமும் கண்களில் தாபமாக சாட்சாத் மகாலட்சுமியை நேரில் வந்து நின்று விட்டது போல் எனக்கு ஏதாவது கடுதாசு இருக்கான்னு பாருங்கன்னு அந்த பெண் கேட்கிற போது ஒன்றும் இல்லைங்களே அம்மா என்று சொல்லி கையை விரிப்பதற்குள் அவர் மனம் ரகசியமாக உள்ளேயே அழுது ஓய்ந்திருக்கிறது. அந்த பெண் கௌரியின் கணவன் குருமூர்த்தி. பக்கத்து பஜாரில் உள்ள கிருஷ்ண பகவான் ஹோட்டலில் சர்வராக இருந்து படிப்படியாக முதலாளியின் அபிமானத்தை கவர்ந்து முடிவில் கேஷியராக உயர்வு பெற்று கல்லாவில் உட்கார்ந்திருந்தான். 2-3 மாதங்களுக்கு முன் ஒரு நாள் கிருஷ்ண பகவான் கல்லாவில் நிறைய பணம் திருட்டு போய்விட்டதாம். பில் போடுகிறவர்களின் ஒத்துழையாமையினாலேயே பொறாமையினாலோ கேஷில் பணம் குறைந்திருக்கலாம். அல்லது குருமூர்த்தியை தவிர கல்லாவில் உட்கார்ந்து பணம் வாங்கி போடுகிற மற்றொரு நபரான முதலாளியின் சிறிய மகன் சுந்தரம் ஏதாவது மைனர் விளையாட்டுக்காக பணத்தை சொல்லாமலே கையாடி இருக்கலாம். பழி என்னவோ குருமூர்த்தியின் தலையில் தான் வந்து விழுந்தது. முதலாளி அவனை கண்ணாபின்னாவென்று பேசி
வேலையிலிருந்தும் துரத்திவிட்டார். செய்யாத குற்றத்தை மறுக்கவும் திராணியின்றி தலை குனிந்தபடியே விலகி வெளியில் வரும் சமூக கோழைகளில் குருமூர்த்தியும் ஒருவன். செய்த குற்றத்தை மறைத்து தப்பித்துக் கொள்வது எப்படி சமூக துரோகமோ, அப்படியே செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்வதும் ஒரு வகையில் சமூக துரோகம்தான். ஏனென்றால் தான் செய்யாத குற்றத்தை தன் தலையில் போட்டுக்கொண்டு நிமிர்ந்து பார்க்காமல் குனிந்தபடியே வெளிவருகிற கோழை அந்த குற்றத்தை உண்மையில் செய்தவனை காப்பாற்றி கொடுக்கிற சமூக துரோகத்தையும் செய்ய உடந்தையாய் இருக்கிறார். குருமூர்த்தி என்றுமே அப்பாவி. வேலை போன மறுநாள் எங்கோ பக்கத்து நகரத்துக்கு போய் வருவதாக சொல்லிவிட்டு கௌரியிடம் 5 ரூபாய் பணம் வாங்கி கொண்டு போனவன் நாளது தேதி வரை என்ன ஆனான், எங்கே போனான் என்று தெரியாமல் கிணற்றில் கல் போட்ட மாதிரி இருக்கிறது. தபால்காரன் நாயுடுவுக்கு குருமூர்த்தியை அதிகம் தெரியாதென்றாலும் ஓரளவுக்கு தெரியும். வருகிற தபால்களிலிருந்து மனிதர்களை ஓரளவுக்கு கணித்து வைத்திருந்தார் நாயுடு. இந்த குருமூர்த்திக்கு சாமியார்கள், பண்டாரங்கள், ஜோதிடர்கள் ஆகியவர்கள் பித்தும் அபிமானமும் அளவுக்கு அதிகமாய் உண்டு. ஆண்டிமலை சுவாமிகளிடமிருந்து அவனுக்கு வாராவாரம் தபாலில் விபூதியோ ஏதேனும் ஒரு இரட்சை கயிறோ வரும். இருந்தார் போலிருந்து திடீரென்று குருமூர்த்தி 2-3 நாள் ஊரில் தென்பட மாட்டான். 3ஆம் நாள் திரும்பி வந்த பின், ஆண்டிமலைக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேன் அண்ணா. அப்புறம்தான் மனசு நிம்மதியாச்சு. பேசிண்டே இருந்தப்போ சுவாமி ஒரு பிடி மண்ணை அள்ளி என் கையில போட்டாரு. அது சந்தனமா வந்து விழுந்தது என்று யாரிடமாவது பெருமையாக சொல்லிக் கொண்டிருப்பான். மனிதனை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அசல் சுகதுக்கங்கள் நிறைந்த மண்ணின் மேலும் சுற்றி இருப்பவர்கள் மேலும் நம்பிக்கை இல்லாமல் பண்ணிவிடுகிற எந்த சாமியாரையும் நாயுடுவுக்கு பிடிக்காது. ஆனாலும் குருமூர்த்தியின் மேல் மட்டும் அவருக்கு ஏதோ ஒரு அபிமானம் உண்டு. வம்பு தும்புக்கு போகாதவன், நாணயமான பையன் என்கிற அபிமானம்தான் அது. எனவே ஊரில் பலர் நம்பியது போல் கிருஷ்ண பகவான் கல்லாப்பெட்டியிலிருந்து குருமூர்த்தி கால் காசு கூட திருடி இருக்க மாட்டான் என்று நாயுடுவும் நம்பினார். குருமூர்த்தி ஊரிலிருந்து காணாமல் போன 6வது நாளோ 7வது நாளோ வழக்கமாக அவருக்கு பிரசாதமோ இரட்சை கயிறோ அனுப்பும் சாமியார்கள் யாரையாவது தான் தேடிக்கொண்டு போயிருப்பார் என்ற அபிமானத்தோடு குருமூர்த்தி கேர் ஆஃப் ஸ்ரீ ஆண்டிமலை சித்தர் சுவாமிகள் மடம், ஆண்டிமலை போஸ்ட் என்று விலாசத்துக்கு ஒரு கவர் எழுதி தபாலில் சேர்த்துவிட சொல்லி நாயுடுவிடம் கொடுத்திருந்தாள் கௌரி. அவள் அந்த கடித உரையை ஒட்டவில்லை. நாயுடுவும் அதை அவளிடமிருந்து வாங்கி கொண்டு போய் அப்படியே ஒட்டி தபாலில் சேர்த்துவிடதான் நினைத்தார். இருந்தாலும் ஏதோ ஒரு ஆவலால் தூண்டப்பட்டு அதை படித்துவிட முனைந்தார். மிக இளம் வயதிலேயே குடும்ப பாரத்தை அதிகமாக தாங்கிக் கொண்டு திணறும் ஓர் ஏழை கணவனின் ஏழை மனைவி படுகிற வேதனையெல்லாம் கொட்டி அவள் அதை தன் புருஷனுக்கு எழுதியிருந்தாள். கடிதத்தை படிக்கத் தொடங்கிய நாயுடு கண்கலங்கினார். தேவரீர் திருவடிகளில் அடியாள் கௌரி அநேக நமஸ்காரம் செய்து எழுதி கொள்வது. இன்றுடன் நீங்கள் புறப்பட்டு போய் 7 நாட்கள் ஆகின்றன. எங்கே இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், ஒரு தகவலும் தெரியாமல் மனசுக்கு ரொம்பவும் வேதனையாக இருக்கிறது. குழந்தைகள் கமலியும் பாபுவும் அப்பா எங்கே போயிருக்கிறார் சொல்லம்மா என்று சதா என்னை பீத்து எடுக்கிறார்கள். ஸ்டோர்கார கிழவர் வீட்டு வாடகைக்காக 3 தரம் ஆள் அனுப்பிவிட்டார். எனக்கானால் ஒரே கவலையாய் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. நீங்கள் போன இடத்திலிருந்து ஒரு வரி கடிதாசி எழுதக்கூடவா ஒழியலை? குழந்தைகளை வைத்துக்கொண்டு நான் தனியாக கஷ்டப்படுகிறேன். இந்த கையிலே கமலி, அந்த கையிலே பாபு, போராதத்துக்கு வயிற்றிலே ஒன்று. என்னை எல்லோரும் நச்செடுக்கிறா. பால்காரன் பாக்கி, மளிகை கடை பாக்கி, எல்லாம் பாக்கி நிற்கிறது. பொறுப்பில்லாதவர் மாதிரி இப்படி போயிட்டா என்ன பண்றது? இப்படி 1ஆ 2ஆ கடந்த 3 மாதங்களுக்குள் குருமூர்த்தி போயிருக்க முடியும் என்று அவன் நினைத்து அனுமானித்த மடங்கள், சோதிடர்கள், சித்தர்கள், சிநேகிதர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமாக 10-15 கடிதங்களுக்கு மேல் எழுதியாயிற்று. ஒரு கடிதத்துக்கும் பதிலில்லை. 17ஆம் நம்பர் வீட்டுக்கு கௌரிக்கு ஒரு பதில் கடிதத்தையாவது கொடுத்துவிட்டு
தம் உத்தியோகத்தில் இருந்து ரிட்டையர் அடைய வேண்டும் என்பது தபால்கார நாயுடுவின் ஆசை. பாவம், அவர் ரிட்டையர் அடைவதற்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருந்தன. கடந்த 1/4 நூற்றாண்டு காலத்துக்கும் மேலாக தாம் கைப்பட கொண்டு போய் வழங்கிய பல்லாயிரம் கடிதங்களுக்காக அவர் எவ்வளவோ பெருமைப்படலாம். அவரோ வழங்க வேண்டிய கடிதம் ஒன்றை எதிர்பார்த்து இன்னும் கைக்கு வந்து சேராத கடிதம் ஒன்றை இனி வரும் என்று கருதி தவித்து கொண்டிருந்தார். வந்து சேராத அந்த கடிதமும் வந்து சேர்ந்து அதை கௌரியிடம் கொண்டு போய் கொடுத்தாலொழிய தமது உத்தியோக வாழ்க்கை உரையுடையதாகவே முடியும் என்பது போல் நாயுடுவுக்கு சென்டிமெண்டலாக ஒரு தவிப்பு வந்துவிட்டது. கடைசி நாளில் கடைசி டெலிவரியிலேயாவது ஒண்ணுமில்லைங்களே அம்மா என்று வழக்கமான எதிர்மறை வார்த்தைகளை மாற்றி, அம்மா உங்களுக்கு ஒரு கடுதாசி வந்திருக்கு என்று முகமலர அகமலர எடுத்து கௌரியிடம் கொடுத்து விட வேண்டும் என தவித்தார் நாயுடு. கனகம்மாள் தெரு 17ஆம் நம்பர், கௌரி என்ற விலாசம் 9வது வீட். போஸ்ட்மேன் நாயுடுவின் எத்தனையோ பல விலாசங்களில் சாதாரணமான ஒன்றல்ல. அந்த விலாசத்தின் கீழ் பஞ்சடைந்த கண்களும் எண்ணெய் காணாத தலையும் கிழிந்த ஆடையுமாக 3 உயிர்கள் ஊசலாடி கொண்டிருந்தன. வெளிப்படாத இன்னொரு உயிரும் அந்த தாயின் மடியில் இருந்தது. விலாசதாரர்கள் தங்களுக்கு வராத அல்லது வரவேண்டிய ஒரு கடிதத்துக்காக தவிக்கும் இயல்பை நாயுடு பலமுறை கண்டிருக்கிறார். இந்த ஒரு விலாசதாரரோ தனக்கு ஒரு பதில் கடிதம் கொடுக்க முடியாத தபால்காரரையே அதற்காக தவித்து ஏங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நாயுடு, என் ஜென்மம் விடியவே விடியாது போலிருக்கு. அவரும் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எங்கோ போய்விட்டார். நல்ல தங்கால் மாதிரி குழந்தைகளையும் தள்ளிவிட்டு நான் கிணத்திலே விழுந்து விட வேண்டியதான். வயிறும் பிள்ளையுமாக தனியாக தவிக்கிறேன். ஏதோ வீட்டில் ஓட்ட டைலர் மிஷின் இருக்கு, அதிலேயும் எத்தனை பேருக்கு தச்சு கொடுத்து சம்பாதிக்க முடியும் என்று ஒரு நாள் முதல் டெலிவரி சுற்றுக்கான போன நாயுடுவிடம் கௌரி அழுதே விட்டார். அழாதீங்கம்மா, எப்படியும் நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கடிதாசி கொடுக்காம ரிட்டையர் ஆக மாட்டேன் என்று நாயுடுவும் கௌரிக்கு நாள் தவறாமல் ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார். மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருந்தன. இன்றைக்கு தேதி 17, 18, 19, அப்புறம் 20. 3 நாட்களில் 2 நாள் மட்டும்தான் முழுமையாக 2 டெலிவரிக்கும் நாயுடு கடிதங்களோடு போவார். 20ஆம் தேதியோ 9வது வீட்டில் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு பின்பு ஆபீஸ் வந்து அங்கேயும் எல்லோரிடமும் விடைபெற்ற பின் வீட்டுக்கு போய்விடுவார். சாயங்காலம் தபால்காரர்கள் எல்லோருமாக சேர்ந்து போஸ்ட் மாஸ்டர் தலைமையில் அவருக்கு ஒரு பிரிவு உபச்சார விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். மனைவி மக்களோடு அந்த விருந்துக்கு வந்துவிட்டு வீடு திரும்பினால் அப்புறம் மறுநாளிலிருந்து காக்கி உடையில் அவரை காண முடியாது. எல்லோரையும் போல் வெள்ளை வேஷ்டியும் முழக்கை சட்டையுமாக கார்டு கவர் வாங்க தபால் ஆபீஸுக்கு வந்து போக வேண்டியதை தவிர அவருக்கு வேறு உத்தியோக கடமையோ காரியமோ இல்லை. 1/4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக பொறுமையோடும் நிதானமாகவும் எல்லோருக்கும் முகமலர பதில் சொல்லிய ஒரு பழைய தலைமுறை மனிதனை அல்லது கிழவனை 21ஆம் தேதி காலையிலிருந்து இனி தபால் ஆபீஸில் காண முடியாது. நாட்கள்தான் என்ன வேகமாக ஓடுகின்றன. 18ஆம் தேதியும் 17ஆம் நம்பர் கௌரிக்கு பதில் கடிதத்தை கொண்டு வரலாமலே ஓடிவிட்டது. 20ஆம் தேதி முதல் டெலிவரிக்கு லெட்டர்களை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்த போது அன்றும் 17ஆம் நம்பர் பெண்ணுக்கு ஒரு பதில் கடிதம் வராமலே போய்விடுமோ என்ற பயத்தில் நாயுடுவுக்கு கைகள் நடுங்கின. அவள் எழுதி கொடுத்து அவர் வாங்கி தபாலில் குருமூர்த்திக்கு போட்ட கடிதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக அட்ரஸ் நாட் நோன் என்ற சிவப்பு மை அடிப்புடன் திரும்பி வந்ததை தவிர பதில் கடிதம் ஒன்று கூட இதுவரை அவளுக்கு வந்ததில்லை. வயிறும் பிள்ளையுமாக தவிக்கும் ஒரு சுமங்கலியை ஏமாற்றிவிட்டு ரிட்டையர் ஆகி நடப்பதை விட அவள் முகத்தில் சிரிப்பை பார்த்துவிட்டு ரிட்டையர் ஆகிவிட வேண்டிய ஆத்திரம் அவருக்கு இருந்தது. தெய்வம் அவருடைய ஆசையை பாழாக்கவில்லை. கடிதங்களை சாட் செய்து கொண்டே வந்தவர் பின்புறமாக கார்டின் அட்ரஸ் இருக்கும் அஞ்சல் அட்டையின் முதுகு பக்கத்தில் கௌரி அம்மாள் 17
கனகம்பாள் தெரு என்று விலாச எழுத்துக்களை படித்துவிட்டு துள்ளி குதித்து பரவசமானார். கடைசியாக இந்த 17ஆம் நம்பருக்கு ஒரு பதில் வந்துவிட்டது. என்ன ஆனந்தம்! வெறும் கார்டுதான். கார்டானாலும் அது ஒரு பதில்தானே. கார்டோ கவரோ, கடிதம் என்பது செய்தியை தாங்கி வரும் ஒரு வாகனம். மதிப்பு என்னவோ எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இப்போதோ வீட்டின் மற்ற வீதிகளையெல்லாம் விட்டுவிட்டு நேரே போய் இதை 17ஆம் நம்பர் வீட்டு பெண்ணின் கையில் கொடுத்துவிட்டு உடனே ரிட்டையர் ஆகிவிட்டால் என்ன என்று ஆனந்தமும் பரவசமும் மேலிட தனக்குள் நினைத்தார் நாயுடு. ஆனால் அப்படி செய்ய முடியுமா? முறையென்று ஒன்று இருக்கிறதே. 9ஆம் நம்பர் வீட் நாயுடுவின் 6 தெருக்களில் 4வது சுற்றில்தான் கனகம்பாள் தெருவே வரும். அன்று அவருக்கு இருந்த குதூகலத்தில் மற்ற 3 தெருக்களையும் 3/4 மணி நேரத்தில் சுற்றி கடிதங்களை பட்டுவாடா செய்துவிட்டு விரைவாக கனகம்பாள் தெருவுக்கு பறந்தார். கனகம்பாள் தெருவுக்குள் நுழைந்தாலும் 17ஆம் நம்பருக்கு முன்னால் 16 வீடுகள் இருக்கின்றனவே. அதில் சராசரி 10 வீட்டுக்காவது நாள் தவறாமல் கடிதங்கள் இருக்கும். பொறுமையாக அவற்றையும் பட்டுவாடா செய்து முடித்துவிட்டு மேலாக இருந்த கௌரியம்மாள் 17 கனகம்பாள் தெரு என்ற கார்டின் முதுகுபுறத்தை புரட்டி, என்னதான் பதில் வந்திருக்கிறது, இந்த குருமூர்த்தி எங்கேதான் போய் தொலைந்திருக்கிறான், தெரிந்து கொள்ளலாமே என்ற அவளோடு முன்பக்கமாக திருப்பி அந்த கார்டை படித்தவர் அப்படியே பேயறைப்பட்டவர் போல் திகைத்து நின்றார். கண்களிலிருந்து நீர் வடிய ஆரம்பித்தது. உடம்பு கிடுகிடுவென்று நடுங்கியது. அதுவரை அவர்கள் குருமூர்த்திக்கு கடிதமே எழுதி தேடாது விட்டிருந்த ஒரு புது சாமியாரின் மடத்திலிருந்து அக்கடிதம் வந்திருந்தது. ஸ்ரீமதி கௌரியம்மாளுக்கு கடுவன்மலை சித்தானந்த சுவாமிகள் மடத்து காரியதஸ்தர் எழுதுவது. இதில் எழுதப் போகிற செய்தியை தாங்கிக் கொள்கிற மனப்பக்குவத்தையும் கடவுள்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் கணவர் ஸ்ரீ குருமூர்த்தி அவர்கள் நம் சுவாமிகளை பார்க்க சில மாதங்களுக்கு முன் இங்கு வந்தார். வாழ்வில் தமக்கு மிகவும் போதாத காலமாகிவிட்டதென்றும் காரிய சித்தியாக ஏதாவது பரிகாரத்தை கூற வேண்டும் என்றும் சாமிகளை கேட்டார். சாமிகள் சில மாதங்கள் இங்கே தங்கி மௌன விரதம் இருந்து அதிகாலை 5 மணிக்கு எழுந்து மலை உச்சியில் உள்ள கோவிலை 9 தரம் சுற்றி பிரார்த்திக்க வேண்டும். நாளடைவில் தனியாக ஒரு ஓட்டலே நடத்துகிற உயர்வு நிலை கூடும் என்று உங்கள் கணவருக்கு கூறியிருந்தார். சாமிகள் கூறியபடியே செய்து வருகையில் 2-3 தினங்களுக்கு முன் அதிகாலை இருளில் மலையை சுற்றும்போது மழை பெய்து வழுக்கலாயிருந்த பாறையில் சறுக்கி மலையிலிருந்து ஸ்ரீ குருமூர்த்தி அவர்கள் 3000 அடி பள்ளத்தில் விழுந்து துர்மரணம் அடைந்து விட்டார்கள் என்பதை மிக்க வருத்தத்துடன் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி இருந்தது அந்த கடிதத்தில். கடுதாசு ஒண்ணுமில்லையா நாயுடு என்றார். நாயுடு அதை படித்து முடிப்பதற்குள் கௌரி தன் வழக்கமான கேள்வியுடன் குழந்தைகளோடு வாசலுக்கு வந்துவிட்டாள். 2 நிமிஷங்கள் பதிலே சொல்ல தோன்றாமல் கண்களில் நீர் பெருகிட அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்த நாயுடு மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு மனதை திடப்படுத்தி கொண்டு, ஒண்ணுமில்லைங்களே அம்மா என்று உடைந்த குரலில் பதில் சொல்லிவிட்டு தயங்கி மேலே நகர்ந்தார். 25 வருட காலத்துக்கு மேலாக ஞானயமாக பணிபுரிந்த அந்த தபால்காரர் ரிட்டையர் ஆவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் ஒரு விலாசதாரரின் கடிதத்தை அவரிடம் கொடுக்காமலே தனியாகவும் பத்திரமாகவும் எடுத்து போய் கீழ்த்தெரிகிற குற்றத்தை செய்யும்படி என்று நேர்ந்துவிட்டது. அவர் அன்று மறைத்து விட்டதனால் அந்த அவலம் வாழ்நாள் முழுவதுமே 17ஆம் நம்பர் பெண்ணுக்கு தெரியாமல் இருந்துவிடப் போவதில்லை. ஆனால் அதை அவளிடம் கொடுத்துவிட்டு அவள் படுகிற துயரை சகிக்கும் தைரியம் அல்லது கடுமை நாயுடுவிடம் இல்லை. அப்படித்தான் சொல்ல வேண்டும். தபால்காரன் என்பவன் பலருடைய கடிதங்களை சுமந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சுமந்து கொண்டு போகிற கடிதங்களில் அவற்றை அடைய போகிறவர்களின் சுகமும் இருக்கலாம், துக்கமும் இருக்கலாம், அதிர்ச்சியும் ஆனந்தமும் கூட இருக்கலாம். இருப்பினும் அவற்றை தபால்காரன் சுமப்பதில்லை என்பதுதானே உத்தியோகத்தை பொறுத்தவரையில் நாயுடுவின் சித்தாந்தம். ஆனால் இந்த 17ஆம் நம்பர் பெண்ணுக்கு கடைசி நாளில் ஒரு நல்ல பதில் கடிதத்தை கொடுக்க முடியாமல் போன இயக்கம்
அவருடைய மண்டை உள்ளவரையில் வேகவே வேகாது. அன்று சாயங்காலம் தபால் ஆபீஸில் போஸ்ட் மாஸ்டர் தலைமையில் நடந்த விருந்தில் தபால்காரர் சங்க யூனியன் காரியதர்சியாக அரசு இளம்பாலன் என்ற இளைஞர், நாயுடு மலர்ந்த முகத்தினர், அவருடைய 1/4 நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட சேவை நமக்கு ஒரு லட்சிய பாடம் என்று ஏதேதோ பாராட்டி பேசினார். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த நாயுடுவோ தலை குனிந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். அது ஆனந்த கண்ணீர் என்று மற்றவர்கள் நினைக்கலாம். உண்மையில் ஓர் அழகிய சுமங்கலிக்கு நேர்ந்துவிட்ட அவலத்தை மனத்தில் தாங்கிக் கொண்டு அவர் கண்கலங்கிக் கொண்டிருந்தார். பார்க்கடலின் விஷத்தை தன் நெஞ்சில் வைத்துக்கொண்டு மற்றவர்களையெல்லாம் காப்பாற்றிய பரமசிவனைப் போல் 17ஆம் நம்பருக்கு வந்த பதிலின் துக்கத்தை முழுவதும் தன் மனதுக்குள் வாங்கி வைத்துக்கொண்டு நாயுடு அழுவது யாருக்குத்தான் புரியும்? இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.